ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ தலைவா. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஆட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். பர் அக்கௌண்ட்டுக்கு $100 $300 வரைக்கும் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த ஆட்ராப்பை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு ஸ்ட்ராங் ப்ராஜெக்ட். இந்த ஆட்ராப் மூலிமா நம்ம சோல் அப்படிங்கிற ஒரு காயின் தான் கலெக்ட் பண்ண போகிறோம். இந்த சோல் அப்படிங்கிற இந்த காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமாகவே நம்மளால் ஏஆர்சி காயினாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிற முடியும் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. அதனால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரமாகவே இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள். இது ஒரு லிமிட்டட் ஆட்ராப். கண்டிப்பாக ஜாயின் பண்ணுற எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு NFT ஆட்ராப். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள். இப்போ இந்த ஆட்ராப்பில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி அமௌண்ட் கெயின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு இந்த ஆட்ராப்க்கான லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளே டெலகிராமில் தான் கொடுத்துருக்கிறேன். டெலகிராம் சேனல் லிங்க் கீழே இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் செயின் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு லிங்க் நான் வந்து இந்த வீடியோ கீழே கொடுத்துருந்துருப்பேன் டெலகிராமில். அந்த செயின் லிஸ்ட் அப்படிங்கிற லிங்க் வந்து காப்பி பண்ணிவிட்டு கிவி ப்ரௌசரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். சர்ச் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல சர்ச் நெட்வொர்க்குன்னு இருக்கும். அந்த இடத்துல பிஎன்பின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎன்பி ஸ்மார்ட் செயின் அண்ட் ஓபிபிஎன்பி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 வந்திருக்கும். இதில் ஓபிபிஎன்பி மெயின்நெட் அப்படின்னு இருக்கும். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கனெக்ட் வேலெட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாமாஸ்க்கு போகும். ஸோ முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் கிவி ப்ரௌசரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டாமாஸ்க் வந்து ரீடைரக்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ இந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். இந்த நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு கனெக்டை கிளிக் பண்ணிவிட்டு அப்ரூவ் கொடுத்துட்டு ஸ்விட்ச் நெட்வொர்க் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஓபிபிஎன்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மெட்டாமாஸ்கில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். அது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படின்னு இருக்கும். தேரா மார்க்கர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓபிபிஎன்பி மெயின்நெட் அப்படின்ட்டு வந்திருக்கும். இப்படி வந்துச்சு அப்படின்னா ஓபிபிஎன்பி ஆட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம். ஆட்ராப் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓபிபிஎன்பிக்கு உங்களோட நெட்வொர்க்கை சேஞ்ச் பண்ணிக்கிறது ரொம்ப மஸ்ட். ஸோ இது சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட்ராப் அட்டன் பண்ணுங்கள். இப்போ ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டெலகிராமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்ராப் லிங்க் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருந்துருப்பேன். அந்த லிங்க் காப்பி பண்ணி கிவி ப்ரௌசரில் வந்து அந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஆட்ராப் அட்டன் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைட் டாப்பில் லாகின் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அந்த லாகினை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இதில் மெட்டாமாஸ்க் எங்கே இருக்குன்ட்டு பாருங்கள். மெட்டாமாஸ்க்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சைன் இன் யுவர் வேலெட் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். இப்போ ரைட் சைட் டாப்பில் 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே சைன் அப்படின்னு இருக்கும். அந்த சைனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வேலெட் சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா இந்த டேபை கிளிக் பண்ணிவிட்டு ஓல்டு டேப்க்கு அகைன் வந்துடுங்க. இப்போ நம்மளோட வேலெட் சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடும். ஸோ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். நெக்ஸ்ட் ஸோ எல்லாத்தையும் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் அப்படின்னு இருக்கும். அந்த ஃபினிஷை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த NFT நம்ம கிளைம் பண்ணணும் அப்படின்னா 0.0022719 பிஎன்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவைப்படும். பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு $0.7 வருதுல பிஎன்பி வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸாக கேட்பாங்க. மஸ்ட்டு நம்ம பிஎன்பி ஃபீஸ் பே பண்ணணும். அப்போ தான் இந்த ஆட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் இருக்கோ அவங்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா வந்து இன்வெஸ்ட் பண்ணி மட்டும்தான் இந்த லூட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களால் வந்து ஆன் பண்ண முடியும். கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஐ திங்க் ஸோ இந்த ஜான்வரி அப்படின்னா ஃபெப்ரவரி வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ராவல் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிஎன்பி வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அதாவது ஓபிபிஎன்பி பர்ச்சேஸ் பண்ணணும். இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட் $1 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலே போதும். அதுக்கு ஃபஸ்ட்டு பினான்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பினான்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு $1 லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரேட் அப்படின்னு இருக்கும். இந்த ட்ரேடை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் டாப்பில் கன்வெர்ட் அப்படின்னு இருக்கும். அந்த கன்வெர்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு மேலே USDT, கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி சூஸ் பண்ணிவிட்டு மேலே $1 கொடுத்துட்டு கீழே ப்ரிவ்யூ அப்படின்னு இருக்கும். அந்த ப்ரிவ்யூ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் கன்வெர்ட்னு இருக்கும். ஸோ கன்வெர்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு USDT எல்லாமே பிஎன்பியை கன்வெர்ட் ஆகிடும். இப்போ பிஎன்பி சூஸ் பண்ணிவிட்டு வித்ரா சூஸ் பண்ணிவிட்டு சென்ட் வியா கிரிப்டோ நெட்வொர்க் சூஸ் பண்ணிவிட்டு நெட்வொர்க் அப்படின்னு இருக்கும். அந்த நெட்வொர்க்கு கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஓபிபிஎன்பி சூஸ் பண்ணணும். ஸோ மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் செயின் கிளிக் பண்ணிடாதீங்க. ஓபிபிஎன்பி கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கேட்பாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் மெட்டாமாஸ்க்கு வந்துட்டு அதாவது கிவி ப்ரௌசரில் இருக்கிற மெட்டாமாஸ்க்கு வந்துட்டு அந்த ஓபிபிஎன்பியோட அட்ரஸ் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு வித்ரா கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஓபிபிஎன்பி வித்ரா பண்ணிக்கலாம். வித்தின் 2 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு பிஎன்பி ரிசீவ் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு ஓபிபிஎன்பி ரிசீவ் ஆகிடுச்சு. இப்போ அகைன் ஓல்டு டேப்க்கே வந்துடுங்க.
ஸோ ஓல்டு டேப்க்கு வந்துட்டு இந்த இடத்துல டாப் அப் பிஎன்பி அப்படின்னு இருக்கும். அந்த டாப் அப் பிஎன்பி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கான அட்ரஸ் கிடைக்கும். அந்த அட்ரஸ் டேப் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இல்லைங்களா, அந்த க்ரீன் கலர் லைன் போனதுக்கப்புறம் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டூ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. அகைன் இந்த ஓல்டு பேஜ்க்கே வந்துடும். இப்போ இந்த டேப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மெட்டாமாஸ்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மெட்டாமாஸ்க் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சென்ட் அப்படின்னு இருக்கும். இந்த சென்டை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பண்ண அட்ரஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பிஎன்பி அப்படின்ட்டு கேட்டிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து எவ்வளோ பிஎன்பி டெபாசிட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த டேப் வந்து கிளிக் பண்ணிட்டு ஓல்டு டேப்க்கு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு பிஎன்பி பேலன்ஸ் இருக்கும். ஓகேவா, 0.00222727 பிஎன்பி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. அதே பிஎன்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிடுங்க. தப்பாக என்ட்ரு பண்ணாதீங்க, கரெக்டாக எக்ஸாக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு சென்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, நீங்களே தான் மேனுவலாக டைப் பண்ணணும், காப்பி பண்ண முடியாது. ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு சென்டை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிஎன்பி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகும். ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பெண்டிங்கில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டட், அதாவது கன்ஃபார்முக்கு மாறிடும். இப்படி கன்ஃபார்முக்கு மாறிடுச்சு அப்படின்னா சென்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஓல்டு டேபை கிளிக் பண்ணிவிட்டு பழைய டேப்கே வந்துடுங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே பேஜில் தான் இருக்கும். ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு மின்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். இந்த ஆப்ஷன் வந்ததும் மின்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் லோடிங் ஆகும். இப்போ ரைட் சைட் டாப்பில் இருக்கக்கூடிய அந்த 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாமாஸ்க்கு வந்துருங்க. மெட்டாமாஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். அதில் சைன் அப்படின்னு இருக்கும். அந்த சைனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகிடும். இப்போ இந்த டேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓல்டு டேப்புக்கு வந்தீங்க அப்படின்னா மறுபடியும் லோடிங் ஆகும். கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 1 மினிட்லேருந்து 2 மினிட் அப்படியே நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்படிலாம் ரெஃப்ரெஷ் கிளிக் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் லாகின் பண்ணலாம். அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்க்ளைமர் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துருக்கும். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லாகின் பண்ணிட்டோன்ற அர்த்தம். கன்ஃபார்மை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ கார்வ் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம மைன் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஃப்ரீ அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு ஒரு 11 சோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடச்சிருக்கு. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைமிங் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமிங் ஆன்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா காயினை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சில டாஸ்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுல் காயினை வந்து ஆன் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்விட்டரை வந்து கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ட்விட்டரை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸோ ஒரு 10 சவுல் கிடைக்கும். டிஸ்கார்டை கனெக்ட் 10 சவுல், கூகுள் அக்கௌண்ட், ஃபேஸ்புக் அண்ட் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சில டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஈஸி டாஸ்க் தான். உங்களோட ட்விட்டரு, ஸோ டிஸ்கார்டு இந்த மாதிரி அக்கௌண்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து காயின்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் எல்லாம் பைண்ட் பண்ணிவிட்டு காயின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ் ஆஃபராக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 300 காயின்ஸ் நம்மளுக்கு ரிவார்டாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரிவார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 7 டேஸ் தான் ரிமைனிங் இருக்குது. ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். 7 டேஸ்க்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இப்போ நம்ம 7 டேஸ்க்குள்ளவே ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல கிளைம் அப்படின்ட்டு இருக்கும். இந்த கிளைமை கிளிக் பண்ணிவிட்டு இந்த 300 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிவார்டை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணிவிட்டேன். நம்மளுக்கு கிளைம்டு அப்படின்ட்டு வந்துடுச்சு. மேலே போய் பார்த்திங்க அப்படின்னா ஸோ டோட்டல் பேலன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இவங்க கொடுத்துருக்கிற டாஸ்க் எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கன்வர்ஷன் ரேட் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருந்துருப்பாங்க. இந்த சோல் காயினை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் ஏஆர்சி காயினை வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்வெர்ட் பண்ணிக்கிற முடியும். இந்த காயின் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பல எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்ட் ஆகி தான் இருக்குது. சரிங்களா, அதனால் இந்த காயினை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளால் வந்து வித்ட்ரா பண்ண முடியும். இப்போதைக்கு வித்ட்ரா பற்றினா எந்த அப்டேட்டும் வரலை. ஓகேங்களா, ஸோ டிஜிஏக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ஸோ இந்த காயினை வந்து செல் பண்ண முடியும் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த காயின் வித்ட்ராவல் அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு உங்களால் எவ்வளோ காயின்ஸை கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் தவிர்த்து எக்ஸ்ட்ரா காயின்ஸ் நீங்கள் எப்படி கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபர் அண்ட் ஏர்ன் ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரெஃபரலுக்கு 200 சவுல் காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. ஸோ உங்களால் எவ்வளோ ரெஃபர்ஸ் பண்ண முடியுமோ அதை ரெஃபர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் காயின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெயின் பண்ணிக்கலாம். 10% கமிஷனாக கூட கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ எவ்வளோ காயின்ஸ் உங்களால் கேதர் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த காயின் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட் ஆன் பண்ணலாம். காயின்ஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். உங்ககிட்ட 2-3 மொபைல் இருக்குது அப்படின்னா ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அதில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. வித்ட்ராவல் அப்டேட் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். கைஸ், இது இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் கிடைக்காது. பட் இன்னும் ஒரு 1 to 2 monthஸில் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் கிடைக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்கள். லூட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. அகைன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா பர்சனலாக காண்டாக்ட் பண்ணிட்டு கேளுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்.
அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான ஆர்டரோட நாங்கள் வந்து சந்திக்கிறேன். See you, bye bye and tata guys.